ஆல் நாட் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என் கூட நிதிஷ். 2024 IPL 4 டீம் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. நம்ம நிறைய சொல்லிட்டே இருக்கோம். அந்த 4 டீம்லையுமே ஒரு ஆஸ்தான தமிழ் பிளேயர் உள்ள இருக்காங்கன்றது பயங்கர ஹாப்பியான விஷயம். ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க KKR பார்த்தோம்னா வருண் சக்கரவர்த்தி, 2வது SRH பார்த்தீங்கன்னா நட்ராஜன், 3வது இடத்துல இருக்கக்கூடிய நம்முடைய ராஜஸ்தான் ராயல்ஸை பார்த்தீங்கன்னா அஸ்வின் இருக்காரு, 4வது இடத்துல RCB, அதில் நம்ம DK இருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி IPL பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரையும் பற்றி பேசலாம். பட் அதெல்லாம் தாண்டி நம்ம தமிழ் பசங்களை பற்றி எக்கச்சக்கமாக பேச வேண்டிய சூழ்நிலை தான் வந்திருக்கோம். அப்படியே ஃபீல் டு தமிழ் பிளேயர்ஸ். ஆனால் எப்படி நான் மூச்சு விடாமல் எவ்வளோ நேரம் பேசுறீங்க? அவ்வளோதான்டா சொல்கிறேன். கண்டென்ட் மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டீங்களோ? நோ 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 இட்ஸ் ஃபார் அது ஆட்டோமேட்டிக்காக வரல தம்பி, அது விட்டு கிடைக்காது. சரி, ஓகே. அப்போ கொஸ்டின் கேட்குறோம். அதுலேருந்து என்னது KKR வருண் சக்கரவர்த்தி எத்தனை விக்கெட் எடுத்திருக்காரு? எத்தனாவது இடத்துல இருக்காரு? ஆக்சுவலாக வந்து 18 விக்கெட் எடுத்திருக்காரு அவர். ஸோ மேபி வந்து இந்த மேட்ச்லலாம் 6-7 விக்கெட் எடுத்தாருன்னா அவங்க ஹர்ஷல் பட்டேல் அவர்கிட்ட தான் அந்த பர்பிள் கேப்பரை இவர் வாங்கி போடுவார். ஏன்னா பிகாஸ் ஹர்ஷல் பட்டேல் கிடையாது. ஒரு தமிழன் அந்த கேப்பை ஹோல்ட் பண்ணிட்டு போனால் நான் செம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். அண்ட் ஸ்டில் அவருக்கு நிறைய பாசிபிலிட்டிஸுமே இருக்குது. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க தோத்தாங்கன்னா செம்மையாக இருக்கும், இன்னும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு மேட்ச் சேர்த்து ஆடுவாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு மேட்ச் சேர்த்து ஆடி ஃபைனல் வருவாங்க. இல்லை வேணாண்ணே, ஜெயிக்கிட்டுமே. இல்லை குவாலிஃபை 2ல 6 அடிச்சிடும். அதனால ஸ்ட்ரெயிட்டாக KKR ஃபைனல் போயிட்டு ஆறு அதான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கோம். ஓகே சரி, ஓகே. நீங்க வருண் சக்கரவர்த்தியை பத்தி பேசிட்டீங்க. அடுத்து நான் நட்ரோவை பத்தி பேசிடுறேன். நட்ராஜனுமே பர்பிள் கேப் லிஸ்ட்ல இருந்தாரு. பட் கடைசி ஒரு சில போட்டிக்கெல்லாம் அவருக்கு வந்து விக்கெட்ஸ் அப்படிங்கிறது விழ மாட்டேங்குது. பட் புவனேஸ்வர் குமார் அந்த 80 பவுன் கொடுத்தாலும் அது ஜாலியாக ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தானே விக்கெட்டே வரல. அந்த 80 பவுன் கொடுக்குன்னு கேட்டுருக்காங்க இப்ப காவியா மேடம். இல்ல, நட்ராஜன் எப்போ வேணாலுமே கம்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். விக்கெட் மட்டும் தான் விளையாடியே தவிர எக்கானமிக்கலா போட்டுட்டு இருக்காரு. சீசன் வேற லெவல்ல பண்ணிருக்காரு. இன்னமும் அந்த T20 அவர் ஏன் எடுக்கலன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் பேசுறாங்க. பிகாஸ் வந்து டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் அவர் செம்மையா போட்டுட்டு இருக்காரு. ஆனா இன்ஜுரி இருக்கு, அது இருக்குன்னு சொல்லி தமிழ் பிளேயர்ஸ் எல்லாரும் ஓரம் கட்டது எனக்கு கஷ்டமா இருக்கு. வாஷிங்டன் சுந்தர் கூட எப்ப சேர்ந்தாரோ அப்பவே முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான். பட் இருந்தாலும் நம்மளும் வாஷிங்டன் சுந்தர் ஒரு தமிழ் பிளேயர் தான், அவரையும் நம்ம சொல்ல வேணாம். பட் ஆனால் ஒரு வாய்ப்பே கிடைக்க மாட்டேது. சரி பரவாயில்ல. பட் இருந்தாலும் இந்த சைடு நட்ராஜன் இந்த சீசனில் நட்ராஜன் எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் டெபியூ பண்ணும்போது எந்த அளவுக்கு ஒரு பேர் இம்பாக்டாக இருந்ததோ அதே மாதிரி இது திரும்பவும் இந்த பேர் பத்திக்கிச்சு தான் சொல்லுவேன். வேற லெவலில் கம்மின்ஸ் அவரை யூஸ் பண்ற விதம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர். ஏன்னா அவரே சொல்லியிருந்தாரு, நட்ராஜன் கூட சொல்றாரு, எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறாரு கமெண்ட்ஸ், நீங்க இஷ்டத்துக்கு பவுலிங் போடுங்க, நீங்க செம்மையா போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கேப்டனை பார்த்த ஃபீல் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். அதுவே போதும் அப்படின்னு. கமெண்ட்ஸோட ஒரு சூப்பரான கேப்டனை பத்தி பேசிடலாம். அடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் சஞ்சய் சாம்சன் கேப்டன்சியின் கீழ் ரவிச்சந்திரன் அஸ்வின். ஆனா ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு பெஸ்ட் கேப்டன் எல்லாம் மறந்துடாதீங்க. பஞ்சாபுக்கு கேப்டன் பண்ணிருக்காரு. இன்னும் சொல்லணும்னா பஞ்சாபுக்கு ரொம்ப நாள் கேப்டன் பண்ண கேப்டன்லயே அஸ்வின் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காரு. ஆஷனாவை பொறுத்த வரைக்கும் விக்கெட் அவருமே பெருசா எடுக்கல. பட் அவர் கொடுக்குற பிரஷர் தான் சகல் வந்து விக்கெட் எடுத்துட்டு போவாரு. அண்ட் ஸ்டில் ஆனா அவரோட ரோல் ரெண்டு பக்கம் நல்லா இருக்கா தம்பி. பவுலிங் ஸ்டைல்ல கொஞ்சம் விக்கெட் எடுக்கலன்னு சொல்லலாம். பட் ஆனா வந்து கண்ட்ரோல் பண்றாரு. இந்த பக்கம் பேட்டிங்ல ஸ்கோர் எடுத்துறாரு. பேட்டிங்ல விக்கெட் சீக்கிரமா விழுந்துச்சுன்னா தலைமை வந்து ஒரு 20 ரன் 30 ரன் இல்ல 2 6 முழிக்கிறாரு. நான் தானே முன்னாடி போறேன் விக்கெட் கீப்பர், அவர் என்னங்க 5 விடுறீங்க? அப்ப என்ன மறந்துறாங்க டீம் இந்தியா சஞ்சு சொல்றாரு, நான் அனுப்பலடா அந்த பேட்டை தூக்கிட்டு உள்ள. ஏன்னா உண்மையாவே ஆஷனா வந்து வேற லெவல்ல இல்ல, அது அஸ்வினே வந்து அவரோட வீடியோல சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு மேட்ச் வந்து உட்காந்துட்டு இருந்தாரா பேட் கட்டிட்டு, விக்கெட் வந்து விழுந்திருக்கு, 2வது விக்கெட் 3வது விக்கெட் விழுந்திருக்கு. சரி நான் தான் போகணும்னு நினைச்சு இவர் பேட் எடுத்து உள்ள வந்துட்டாரா. அதுக்கப்புறம் திரும்பி சங்கக்காராவை பார்த்தேனா போ அப்படின்னாரா. சரி இவன் உள்ள வந்து ஊர்ல எல்லாம் அவசரப்பட்டு பேட் எடுத்து பண்ண போ போ போ. பட் அவங்க அடிச்சிட்டாங்கன்னா ஓகே அடிக்கிறேன், ஏன் தேவையெல்லாம் முன்னாடி போற அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் அஸ்வினுமே ஒரு மேட்ச் வின்னர், எப்போ வேணாலும் மேட்சை திருப்பக்கூடிய ஒரு பவுலர். ஸோ கண்டிப்பா அஸ்வின் ஒரு பிளேயர் லெஜெண்டுங்க. அவையும் ஏன் அடிக்கணும்னு பேசிட்டு இருந்தாங்க. ஓகே ஓகே. பட் ஆனா T20 வந்து ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்குன்னு உனக்கு தெரியும். ஆக்சுவலா ஆஃப் ஸ்பின்னருக்கு பயங்கர காம்படிஷன் இருக்கு. ரோஹித் சர்மா தாண்டி தான் ஒரு ஆஃப் ஸ்பின்னரே உள்ள வரணும்னு இருக்காங்க. சொல்லுங்க தெளிவா. அவரே சொல்லிருக்காரு, ஆமா எனக்கு ஈக்குவலா நீங்க போட்டீங்கன்னா நீங்க டீமுக்குள்ள வாங்க அப்படின்னு இருக்காரு. என்ன பண்ண போறானே. அடுத்து உங்களோட ஃபேவரட் பிளேயர். எஸ், DK இந்த பக்கம் இருக்காரு. ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு பல எதிர்ப்புகளை தாண்டி சவால்களை தாண்டி சாதிச்ச ஒரு மனுஷன் தான் DK சொல்லுவேன். பேட்டிங்ல மட்டும் கிடையாது, ஸ்ட்ராட்டஜிக்கலா பயங்கரமான மூவ் பண்ணக்கூடிய ஒருத்தர். ஸ்டெம்புக்கு பின்னாடி தோனி எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுப்பாரோ அதே அளவுக்கு நம்ம DKவும் இம்பாக்ட் கொடுப்பாரு. இந்த சீசனை பொறுத்த வரைக்குமே MSD வந்து என்னப்பா ஃபினிஷ் பண்றாரு அந்த மனுஷன், இன்னும் இவ்வளவு ஃபார்ம்ல இருக்காருன்னு சொல்றோம் நம்ம எல்லாருமே. தோனி என்ன ஸ்ட்ரைக் ரேட்ல இருக்காரோ, தோனி எவ்வளவு ரன் அடிச்சிருக்காரோ அதே ரன் அதே ஸ்ட்ரைக் ரேட்டை தான் DK வச்சிருக்காரு. ஆனா DK வந்து கண்ணுக்கு தெரியாம இருக்காரு. அண்ட் ஸ்டில் இந்த சீசன்ல பிளே ஆஃப் ஆடுறது நம்மளுடைய DK தான். ஸோ மறந்துடாங்க, 400 இன்னிங்ஸ் கிட்டத்தட்ட ஆடிட்டார் T20 கரியர்ல. இப்போ 401வது மேட்ச்ல காத்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் அவருடைய இன்னிங்ஸ் எல்லாமே வேற லெவல் இருந்திருக்கு. இன்னொரு விஷயம், விராட் கோலிக்கு அப்புறமா RCBக்காக அதிக ரன் அடிச்ச இந்தியன் பிளேயரும் தினேஷ் கார்த்திக் தான். ஆனா எக்கச்சக்கமா டீம் ஆடிருக்காரு. எல்லா டீம்லயும் ஏதாச்சும் ஒரு ரெக்கார்ட் வச்சிருந்தாரு. டெல்லி
குஜராத் கேகேஆர்ல கேப்டன் அதிக ரன் அடிச்சது அவர் தான் வரும். சோ எல்லா இடத்துலயும் எல்லா டீம்லயும் போயிட்டு தன்னுடைய கால் தடத்தை ஒரு டீம்ல மட்டும் பதிக்க முடியாமலே போயிருச்சு. அது ஆனா அவரோட ஆசை பாருங்களேன், மேபி வந்து ஆர்ஆர் ஜெயிச்சாங்கன்னா ஃபைனல் ஆட போது சென்னை சூப்பர் கிங் ஆன ஹோம் பிச்சியான சேப்பாக்க. நீங்க ஆர்ஆர் மட்டும் ஜெயிச்சா போகாது, அதுக்கப்புறம் வர டீமும் ஜெயிக்கல. இதெல்லாம் ஜெயிச்சுவாங்க. ஆர்ஆர் ஜெயிச்சா அப்புறம் இருக்கு. மேபி இப்படி வந்தாங்கன்னா செம்மையா இருந்திருக்கு. எனக்கு என்ன பேட்டில் இருக்குன்னு நினைச்சுன்னா, சென்னை சூப்பர் கிங் ஆர்சிபி ஃபைனல் போது இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். அந்த டீம் கூட தான் நான் ஆடுன்னு நினச்சேன். அந்த டீம் கூட ஆடிட்டு நான் என்னுடைய சென்ட் ஆஃப் முடிச்சுக்கிறேன், ஃபேரல் முடிச்சு கிளம்புறேன்னு சொல்லுவார்னு நினச்சேன். தலையை கிளப்பி விட்டானுங்க. பரவாயில்ல. சரி, ஓகே. இப்போ ஒவ்வொரு டீம்ல இருந்து 4 பேர் தனித்தனியா பாத்துட்டீங்களா? இப்போ ஒரே டீம்ல அத்தனை பேர் இருக்காங்க. ஆமாங்க. குஜராத் டைட்டன்ஸை பற்றி தான் நம்ம பேசி ஆகணும். ஏன்னா அந்த டீமில் பொதுவாக 11 பேர் இருப்பாங்க. ஆனால் இதுதாங்க உண்மையாக சென்னை சூப்பர் கிங். இதுதான் நான் சென்னை சூப்பர் கிங்காக பார்க்குறேன். ஜெர்சியை மாற்றி விட்டுருக்கேன் தயவு செஞ்சு. தமிழ்நாடு டைட்டன்ஸ். ஆமாம், தமிழ்நாடு டைட்டன்ஸ் அப்படி கூட வச்சுக்கலாம். ஏன்னா உள்ள 11 பேர் தான் ஆட முடியும். அந்த 11 பேரில் 5 பிளேயர் தமிழ் பிளேயர் இருக்காங்கன்றது செம ஹாப்பி. ஒரு பக்கம் சாய் சுதர்ஷன், ஒரு பக்கம் சாய் கிஷோர், அதுக்கப்புறம் விஜய் சங்கர், அதுக்கப்புறம் ஷாருக் கான், அண்ட் அதுக்கப்புறம் வந்து சந்தீப் வாரியர். ஸோ ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர் கொஞ்சம் டவுன் தான். சாய் கிஷோர் கிடைச்ச சான்ஸை சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு. சந்தீப் வாரியர் 2-3 மேட்ச் எல்லாம் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஷாருக் கான் அப்பப்போ ஒரு நல்லா ஆடி இருக்காரு. சாய் சுதர்ஷன் எக்ஸ்ப்ளோசிவ் சொல்லுப்பா. இம்பாக்ட் அப்படின்னா அவரு தான் டெஃபினட்டா சொல்லி ஆகணும். சாய் சுதர்ஷன் மேபி கேப்டன் மெட்டீரியல், மேபி நெக்ஸ்ட் டைம் சொல்லலாம். உடனே இந்த ஏஜ்லயே கேப்டன்சி கொடுத்து அந்த பையனுக்கு பிரஷரை கொடுத்து அவன் கேப்டன் ஆகிறதுக்கு பெட்டர் இல்லைன்னா ஒரு பிளேயரா போட்டு கொஞ்ச நாள் சொல்லியிருந்தாரு. இஸ் தி பெஸ்ட் ப்ராமிசிங். ஏஜ் கம்மி தானே, போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டோம். நான் கில்லுக்கே இப்பதான் கொடுத்துருவாங்களா? அதான் சொல்கிறேன். மேபி நெக்ஸ்ட் வந்து கேப்டன் மெட்டீரியல் ஆடிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிளேயராக இருக்காரு. இந்த சீசனில் வந்து அவர் ஒரு ரெக்கார்டு ஒன்று பண்ணியிருந்தார். ஃபாஸ்டஸ்ட்டாக வந்து 1000 ரன் அடிச்ச ஒரு பிளேயர் அப்படின்றத சச்சின் ரெக்கார்டை உடைச்சிட்டு மேலே வந்தவர். ஃபாஸ்டஸ்ட் இந்தியன் டு ஸ்கோர் 1000 ரன்ஸ் இன் ஐபிஎல். எனக்கு என்னன்னா இந்தியன் டீமுக்குள்ள ஆடும்போது அவர் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அண்ட் ஸ்டில் இந்த பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் சொன்னால வேற மாதிரி அடிச்சு உதங்கிறாரு. அது என்னன்னு தெரியல. மெகா ஆக்ஷன் பத்தி பேசுவோம். இல்ல எல்லா தமிழ்நாடு பிளேயர்ஸும் சிஎஸ்கேக்கு எதிராக அடிப்பாங்க, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. எடுங்க எங்களை யாரத்தை ஏன் எடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அண்ணா எஸ்ஆர்ஹெச்ல ஒரு பிளேயரை போற போக்குல தொட்டு போனோம், ஆனா மறந்துட்டோம் பாருங்க. நான் மறக்கல. விளம்பரத்துல வந்துட்டு தானே இருக்காரு. பார்த்தல அந்த மேட்ச்ல ஆடுறதுல பட் விளம்பரத்துல வந்துட்டு இருக்காரு. மேட்ச் அதிகமா பாக்குறியா, விளம்பரம் அதிகமா பாக்குறியா? ரெண்டுத்துலயும் விளம்பரம் தான் அதிகமா பாக்குறேன். இன்னொன்னு வந்து லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ்ல வந்து நம்ம சித்தார்த் இருந்தாரு, கிடைச்ச சான்ஸ் நல்லா யூஸ் பண்ணியிருந்தாரு சித்தார்த்துமே. அண்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல வெங்கடேஷ் ஐயர் இருக்காரு. அடே அவர் மத்திய பிரதேசா ஏதாவது சொல்லிட்டு இருக்காரா? ஆனா நேட்டிவ் எல்லாம் இங்க தான். நேட்டிவ் எல்லாம் இங்க தானா? அப்படிதான் சொல்றாங்க. இல்ல மத்திய பிரதேஷ் சேர்ந்த பிளேயர் தான். அண்ட் எஸ் ஓகே. இந்த மாதிரி வந்து தமிழ் பிளேயர்ஸ் எல்லாரும் இந்த வருஷம் வந்து இருங்க கடைசி क्वेश्चन கேட்டுறேன். எந்த தமிழ்நாடு பிளேயர் வந்து இப்ப காப்பியை தூக்கி கையில பிடிக்க போறாரு? அதான சொல்ல வரேன். அதுக்குள்ள நீ வந்துட்டா அப்புறம் நான் எதுக்கு இல்ல நான் கேட்டு நீங்க சொல்லுங்க. அதுக்குதான் அப்ப நான் எதுக்கு? அப்போ ஓகே அப்படின்னா என்னுடைய ஆசை என்னன்னா இதுதான். நான் வந்து திரும்ப எகைன் ஆசைப்படுறது என்னன்னா டிகே கையிலேயே அந்த கோப்பை போனால் நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் டிசர்விங் பர்சன். அண்ட் இந்த பக்கம் நடராஜன். ஏன்னா டிகே வந்து இத்தனை வருஷம் போராடிட்டாரு. நடராஜனுக்கு வந்து இந்த ஆரம்பத்தில் இந்த அடி விழுத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதை ஏற்றுக்க முடியல. அதனால அந்த மனுஷெல்லாம் உடச்சாருன்னா கண்டிப்பாக டெஃபரெண்டாக இருக்கும். அடுத்தது மெகா ஆக்ஷனில் அவர் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா சென்னை சூப்பர் கிங் இப்படி போட்டு இப்படி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எடுப்பாங்களான்னு தெரியல. எனக்கு ஆஷா கப்பு தூக்கணும் போதும். ஆஷா கப்பு எத்தனை கப்பு தான் அவர் தூக்கணும்? ஆல்ரெடி சென்னை சூப்பர் கிங்ல இருந்து அவர் கப்பு தூக்கிட்டாரு. போதாது உங்களுக்கு? அதை நான் சொல்ல வரல. ஆர்ஆர் ஜெயிக்கணுங்கிறத அப்படி சொல்லிட்டு உங்க அண்ணன் கப்பு தூக்கணுன்றது ஓகே, அதுமே ஒத்துக்கிறேன். சஞ்சீவ் சாம்சனும் ரொம்ப ஒரு மாதிரி அண்டர்ரேட்டடாக தான் இருக்காரு. அவரும் கப்பு தூக்கணும். எல்லாரும் எப்போ யாருக்கு தான் ஃபேவர் பண்ணுறது படா? ஸோ ஓகே, என்னோட ஒரே ஆசைனா டிகே கப்பு தூக்கணும். அதான் என்னோட ஆசையாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். அவங்க கிட்ட கேட்டுருங்க. ஓகே மக்களே, இந்த டாப் 4 டீம்ல இருக்கிற 4 தமிழ்நாட்டு பிளேயர்ல எந்த தமிழ்நாட்டு பையன் இந்த ஐபிஎல் டிராஃபியை தூக்க போறாங்க? 5 பேர். வாஷிங்டன் சுந்தர் அடிக்கடி மறந்துடுறீங்க. அவர் விடுற அவர் பின்னாடி தானே உட்காந்துருக்க. ஆட பார்த்து 4 பேர் தான்டா. ஓகே, ஸோ உங்களுக்கே தெரியும். நட்ராஜனா இல்ல தினேஷ் கார்த்திகா இல்ல ரவிச்சந்திர அஸ்வினா இல்ல வருண் சக்கரவர்த்தியான்றத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அண்ட் மறக்காம நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.